அருளாளர்கள் அருள் பெற்ற திருத்தல வரிசையில் நம்ம ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு 84 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூருக்கு வந்திருக்கிறோம். அட்டவீரட்டான தலங்களில் ஒன்று, பாடல் பெற்ற திருத்தலமும் கூட. விநாயகர் அகவல் அவதரித்த திருத்தலம் ஔவையார். இங்கே தான் விநாயக பரம்பொருளை வணங்கி மிகப்பெரிய பேர் பெற்றார். அதனால இந்த தடவை நம்ம வந்திருக்கிறது ஔவையாரை நினைச்சு விநாயகர் அகவலை பாடுறதுக்காக வந்திருக்கிறோம். விநாயகர் அகவலை எனக்கு காமிச்சு கொடுத்தது எங்க அம்மா. மந்திராலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி சிங்கம்பெருமாள் கோயிலில் நரசிம்மரை வணங்கும் பொழுதே எங்க அம்மா முழு முதற் கடவுள் விநாயக பரம்பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அவரை வணங்கிட்டு தான் நம்ம எந்த சாமியும் வணங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால அவங்க எனக்கு விநாயகர் அகவலை தான் படிக்க கத்து கொடுத்தாங்க. எங்க அம்மா விநாயகர் அகவலை படிக்க கத்து கொடுத்த ஒரு 10-15 நாள்ல அந்த பாடலுக்கு நான் பொருளை எங்க அம்மாவுக்கு சொன்னேன். அசந்து போயிட்டாங்க. எப்படி இப்படி உனக்கு புரியுதுன்னு அந்த அளவு டெப்த்தாக இன்வால்வ் ஆனேன். இந்த பாட்டை எழுதின ஔவையாரை கால் பண்ணேன். அவங்க என்ன மாதிரி வாழ்ந்திருந்தா இப்படி ஒரு பாடலை பாடி இம்ப்ரெஸ் பண்ணி அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் தேடினேன். ஒரு உப்பு இல்லாமல் கொழக்கட்டை ரெடி பண்ணி பச்சரிசி மாவில் அதை பிள்ளையாருக்கு ஆஃபர் பண்ணி எப்படியாவது இந்த ஔவை பாட்டி ரேஞ்சுக்கு என்னையும் டெவலப் பண்ணுங்கன்னு கூட வேண்டுனேன்னா பார்த்துக்கோங்க. விநாயகர் அகவல் முழுக்க முழுக்க டெக்னிக் தாங்க. என்ன மாதிரியான மந்திரத்தை உச்சரிக்கணும், என்ன மாதிரியான ஆசனத்தில் உட்காரணும், என்ன மென்டாலிட்டியில் இருக்கணும். அசபா மந்திரம், சொல்லாத மந்திரம், உணரத்தக்க மந்திரம். அசபா மந்திரம் எனக்கு சொல்லி கொடுத்தது விநாயகர் அகவல். உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை எப்படி நான் டயக்னோஸ் பண்ணுவேன்னு. அதை சொல்லி கொடுத்தது விநாயகர் அகவல். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. காயம்னா உடம்பு, உடல்ல எப்படி நோயுறுது, நோயுறுவதற்கான உணர்வு நிலை என்ன, இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் விநாயகர் அகவல் தான். என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்னோட பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுக்கே கூட்டிகிட்டு போய் நான் என்ன பண்ணினேன், என்ன பண்ணுனா எது சரியாகுங்கிறத காமிச்சு கொடுத்தது விநாயகர் அகவல். அந்த பாஸ்ட் லைஃபால் எனக்கு கிடைச்சது தான் எங்கள் அண்ணன். எங்கள் அம்மா அப்பா அத்தனை பேரும் அதிசயிக்கிற அளவு ஜென்மாந்திர பந்தத்தை என் கூட விநாயக பரம்பொருள் சேர்த்து வச்சாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் உடலுடன் யானையின் மேலே கைலாயத்துக்கு போயிட்டு இருக்காரு. போகும்பொழுது வழியில் அவை பிராட்டியை பார்க்குறாரு. நீங்களும் வாங்க கைலாயத்துக்குங்கிறாரு. ஐயோ, நான் விநாயகர் வழிபாடு இருக்கு, முடிச்ச பிறகுதான் நான் வர முடியுங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக காத்திருக்காம இவர் கைலாயத்தை நோக்கி போறாரு. ஆனால் விநாயகரை வணங்கியதின் காரணமாக விநாயகர் அகவல் பாடி முடிச்ச உடனே துதிக்கையால விநாயக பரம்பொருள் என்ன பண்ணாராம், அவை பிராட்டியை கூட்டு போய் கைலாயத்துல சுவாமி முன்னாடி நிக்க வச்சுட்டாரா, சுந்தரர் வர்றதுக்கு முன்னால. அதுபோல என்னையும் கூட வேகமா சிவ வழிபாட்டின் சாராம்சத்தை உணர வச்சு இறைவனின் பேரருள் பெருங்கருணைக்கான பாத்திரமா மாற வச்சுட்டாருன்னா பார்த்துக்கங்க. அதை அடுத்தடுத்த காணொலியில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.